வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செல்வ இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பொருளாதார தந்தையாக கருதப்படுவர் ஆடம் ஸ்மித். அவருடைய இலக்கணமான செல்வ இலக்கணத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். அவர் 1723 1790 இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் எப்படி அந்த தொன்மை காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு இவருடைய செல்வ இலக்கணம் படிப்பதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா 1976 ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு என்னும் நூலை எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1876 தனது நூலை பற்றி பொருளாதாரத்தை என்ன சொல்றாருன்னா, பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் என வரையறுத்துள்ளார். அதாவது 1776 பொருளாதாரம் ஒரு செல்வத்தை பற்றியே அமைந்துள்ளது அப்படின்னு வரையறுக்கிறாரு. அவர் ஒரு நாட்டின் செல்வம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது மற்றும் அதிகரிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறார். அதாவது ஒரு நாட்டில் செல்வம் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த இலக்கணத்தில் விளக்குறாரு. ஆடம் ஸ்மித்தை பொறுத்தவரை சமுதாயத்தில் உள்ள தனி மனிதன் தன் லாபத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புவதாக அவர் கருதுகிறார். ஆமாம், இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய லாபத்தை பெருக்கணும், எப்படியாச்சும் நம்ம நிறைய பெருக்கி நிறைய செல்வத்தை வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடவே இருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பொறுத்த சமுதாயத்தில் தனி மனிதன் தன் லாபத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புவதாக அவர் என்ன பண்ணுறாரு, கருதுகிறார். தனி மனிதர் அவ்வாறு செயல்படும் போது அவரை திரைக்கு பின்னால் இருந்து ஒரு புலனாக உந்து சக்தி போல வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது தனி மனிதர் அவ்வாறு செயல்படும் போது, தனது லாபத்துக்காக அவர் செயல்படும் போது இந்த செல்வம் எப்படி செய்யுதான், ஒரு உந்து சக்தியாக, ஓகேப்பா நம்ம இந்த வியாபாரம் செய்யும் போது இந்த பொருளாதாரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், இது மூலம் நமக்கு பணம் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு ஒரு உந்து சக்தியாக இந்த செல்வம் செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனும் தனது ஆர்வத்தால் தூண்டப்படுவதாக ஸ்மித் கூறுகிறார். இவர் என்ன பண்றாங்க, இந்த உந்து சக்தி மூலமா, அதாவது இந்த உந்து சக்தி என்பது நம்ம செல்வம் நமக்கு கையில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற அவருடைய எண்ணங்கள் புதுசாக செய்யறதுக்கான ஆர்வத்தை தூண்டுகிறது. மனிதன் தனது ஆர்வத்தால் தூண்டப்படுவதாக ஸ்மித் கூறுகிறார். புரியுதுங்களா? ஒவ்வொருவரும் தனது சொந்த நன்மைக்காகவே உழைக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்த நன்மைக்காகவே உழைக்கிறார். ஒரு வியாபாரம் செய்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லாப நோக்கத்தோட தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுறாங்க. லாபம் வரும்போது என்ன பண்ண, பல சொத்துக்கள் வாங்க ஆசைப்படுறாங்க. இந்த சொத்துக்கள் அனைவதும் செல்வமாக கருதப்படுகிறது. அவங்க நிறைய சொத்துக்கள் வச்சுருந்தா அவர்களுக்கு ஒரு பொருளாதாரம் நல்ல, அவங்கள பொறுத்தவரையும் நாம் நல்லா செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா. அந்த எண்ணம் தூண்டப்பட்டு ஒவ்வொரு தனது சொந்த நன்மைக்காக தான் அவர் உழைக்கிறாங்க, தனது சொந்த நன்மைக்காக உழைக்கிறார் அப்படின்னு யார் சொல்றாரு, ஆடம் ஸ்மித் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க உற்பத்தியின் அளவை அதிகரிக்க வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்துவதை ஸ்மித் ஆதரிக்கிறார். இவ்வாறு இந்த உற்பத்தி செய்யற அளவு அதிகரிக்கணும்ல. இப்போ ஒரே நாள் 1000 பேருக்கு செய்யுங்கன்னா எப்படியால அவர்களுக்கு 1000 பேர் உற்பத்தி செஞ்சு தர முடியும், ஒருத்தராலே செய்ய முடியாது. அதனால இந்த வேலை பகுப்பு முறையை அந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வர்றது அது யாரு, ஸ்மித் ஆதரிக்கிறார். அந்த வேலை பகுப்பு முறையை ஸ்மித் ஆதரிக்கிறார். சமுதாயத்திலும் நிறுவனங்களிலும் நிலவும் கடுமையான போட்டியின் காரணமாக சிறந்த பொருட்கள் கிடைக்கின்றன. இதனால என்ன ஆகுதுன்னா, நிறுவனங்கள் கடுமையான போட்டி நடக்குது. ஓகே, நீ பெஸ்ட்டாக தரியா, நான் பெஸ்ட்டாக தரியா, யார் நல்ல பொருள் தரம் நல்லா இருந்தால் தான் அங்கே போய் மக்கள் வாங்குவாங்க. இப்போ ஒரு மார்க்கெட் எடுத்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் எந்த பொருள் கம்மியான விலையில் நமக்கு கிடைக்குது, அதுவும் நல்ல குவாலிட்டியாக கிடைச்சா நாம் ஒரு நல்ல பொருளை நோக்கி வாங்குறோம். இதால் நமக்கு எந்த எஃபெக்டும் இல்லைன்னு நம்ம ஒரு நம்பிக்கையோடு வாங்குறோம்ல. அப்போ இந்த மாதிரி போட்டியின் காரணமாக
இந்த மாதிரி போட்டியின் காரணமாக சிறந்த பொருட்கள் கிடைக்கின்றன. அளிப்பும் ஆற்றல் மிகுந்து இருப்பதனால் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் பண்டங்கள் கிடைக்கின்றன. இது மாதிரி வேலை பகுப்பு முறையை கொண்டு வந்திருக்காங்களே, இது வேலையெல்லாம் ஷேர் பண்ணி செய்யும் போது என்ன பண்ணுங்க, அவங்களோட ஆற்றல் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ குறைஞ்ச விலையில ஓகே நீ இவ்வளோ ஆள் வச்சு செய்யும் போது என்ன நிறைய ப்ராடக்ட் இன்னும் அவங்களால நிறைய செய்ய முடியுது. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 ரூபா பறித்து கொடுத்தா கூட நல்ல பொருட்கள் குறைவான விலையில கிடைக்குது அப்படின்னு யார் சொல்றாருன்னா ஸ்மித் சொல்றாரு. இதோட திறனாய்வை பற்றி பார்க்கலாம். ஸ்மித்தோட திறனாய்வு. ஸ்மித்தை பொறுத்தவரை பொருளியல் என்பது செல்வத்தை திரட்டுதல், செல்வத்தை செலவிடுதல் ஆகியவை சார்ந்த நடவடிக்கைகளாகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வியாபாரம் செய்யும் போது என்ன கிடைக்குது, நமக்கு லாபம் கிடைக்குது, பணமா கிடைக்குது. அந்த பணத்தை கொண்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு லேண்டோ ஒரு கோல்டோ அது மாதிரி தான் செலவு பண்றோமே. அதுதான் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் சார்ந்ததாக தான் இருக்குன்னு ஸ்மித்து சொல்றாரு. பொருட்சார் செல்வம் என்ற ஒன்றிற்கு மட்டுமே அதிக அளவு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. அதாவது பொருட்சார் செல்வம் ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், அது நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், அது அழிக்க முடியாதல்ல. அதை எப்போ வேணாலும் நம்ம இப்போ ஒரு கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நம்ம வேணுன்ற அளவுக்கு விற்றுக்கலாம், வச்சுக்கலாம். அது மாதிரியான மூலம் செல்வம் நமக்கு கிடைக்குதுல்ல, அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே என்ன முக்கியமாக கருதப்படுறாங்கன்னா பொருட்சார் செல்வத்துக்கு தான் அதிகம் என்ன பண்ணுறாங்க, முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு ஸ்மித் சொல்றாரு. செல்வமே இறுதியானதாக கருதப்படுகிறது. ஆகவே என்ன பண்றாரு, அவர் என்ன சொல்றாரு, செல்வம் தான்ப்பா அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தினால் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியான மனித நலம் அவரால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா மனித நலம் என்ன பண்றது, அவரால் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். எந்நேரம் உழைச்சிட்டே இருந்தா அப்போ மனிதனோட ஹெல்த் என்ன ஆகும் இல்ல, அது மேலே நம்ம கவனத்தை செலுத்தணும். அங்க இந்த காலகட்டத்துல மனிதன் மேல இருக்கிற நலத்தை அக்கறை இல்லை, செல்வத்தின் மேலதான் அதிக அளவு நாட்டமும் ஈடுபாடும் கொண்டு இருக்கு அப்படின்னு ஸ்மித்து சொல்றாரு. மதம் மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகள் மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் ஸ்மித் தனது வரையறையை வழங்கியுள்ளார். இவர் எந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவர் தொன்மை காலத்துல இவருடைய கருத்துக்கள் சொல்லும் போது அப்போ எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுங்களா, மதம் மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளுக்கே அதிகமாக இருந்தது. இப்போ அந்த காலத்தில் ரொம்ப மதங்கள், கோயில்கள், குளங்கள் அது மாதிரியானதுக்காக தான் செல்வங்களை செலவிட்டாங்க. அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாட்டின் பொருளாதாரத்துக்கு குறைவாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான காலத்தில் கூட செல்வத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஸ்மித் சொல்கிறாரு. எனவே ரஸ்கின் மற்றும் கார்லைல் போன்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதி நெறிக்கு புறம்பான சுயநலத்தை கற்றுத்தருவதாக பொருளியலை வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு வர்ணிக்கப்படுவதால் இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, யாரு, ரஸ்கின் மற்றும் காரோல் போன்றவர் நீதிக்கு நெருமான ரொம்ப சுயநலமா இருக்குது. அதாவது இப்போ செல்வமா பணத்தை கொண்டு நம்ம வியாபாரம் செய்கிறோம், அதை கொண்டு நாம செல்வம் வாங்குறோம். ஒரு சுயநலமா தனி மனித லாபத்துக்காக, தனி மனித சுயநலத்துக்காகவே தான் இந்த பொருளாதாரத்தை பார்க்கப்படுது அப்படின்னு இவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. ஆகவே இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, பொருளியலை ஓர் இருண்ட அறிவியல் என கூறியுள்ளனர். பொருளியலை என்ன சொல்றாங்க, இது ஒரு இருண்ட அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கைஸ் ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம். இதில் என்னென்ன ஒன் வேர்டு அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். 1 மார்க் 2 மார்க்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது அப்படின்னு நான் இதுலேயே சொல்லிடுறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித்தின் தொன்மை காலம் எந்த காலத்திலிருந்து எந்த காலத்தில் இருந்தது கேட்டாங்கன்னா 1723 1790 வரை அப்படின்னு நாம சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வம், அதாவது ஆடம் ஸ்மித்தின் நூலான நாடுகளின் செல்வம் எப்போ எந்த இயரில் நம்ம வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1776 அந்த காலகட்டத்தில்
வெளியிட்டிருக்காங்க, எந்த காலகட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க கேட்டால் நாம் இதை சூஸ் கரெக்ட் ஆன்சரில் கூட எழுதலாம். ஓகேங்களா? அப்புறம் ஸ்மித் வந்து எதை முக்கியமாக சொல்கிறாருன்னா செல்வத்தை பற்றி தான் முக்கியமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர். அடுத்தது ஒரு ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லலாம் ஸ்மித்தோட திறனாய்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மித் பொறுத்தவரை பொருளியல் என்பது டேஷ் டேஷ் செல்வத்தை திரட்டுதல் டேஷ் ஆகியவை சார்ந்த நடவடிக்கைகளாகும் அப்படின்னு இந்த ஒரு கோடிட்ட இடங்கள்ல வரும். அதாவது செல்வத்தை திரட்டுதல், செல்வத்தை செலவிடுதல் அப்படின்னு அது ஒரு ஒன் வேர்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அந்த செல்வ இலக்கணம் அதாவது ஆடம் ஸ்மித் காலகட்டத்தில் வந்து எதுக்கு மதிப்பீடுகள் அதிகமாக எதுக்காக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா டேஷ் மற்றும் டேஷ் மேலோங்கி இருந்தன ஸ்மித்தின் காலகட்டத்தில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும், மதம் மற்றும் ஆன்மீக அப்படின்னு மதிப்பீடுகளுக்கு ஜாஸ்தி இருந்தது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன கேட்பாங்க, ரஸ்கின் மற்றும் கார்லைல் போன்றோர் இது வந்து என்னவாக கருதுறாங்க அப்படின்னு கேட்கும்போது நீதி நெறிக்கு புறம்பான சூழ்நிலத்தை தருவதாக கருதப்படுகிறது என்று ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்களே, 1 மார்க் கொஷின் அப்படி இது எழுதிடலாம். அடுத்தது இவங்க 2 பேரும் பொருளாதாரத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னா ஒரு இருண்ட அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருண்ட அறிவியல் என கூறியவர்கள் யாருன்னு கேட்டால் ரஸ்கின் மற்றும் கார்லைல் போன்றோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம் அதை பற்றி எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா இப்போ இந்த ஆடம் ஸ்மித்தின் இயல்புகளும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் அந்த டேஷ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது அப்படியே நாம் எழுதிடலாம். எனும் நூலில் பொருள் பொருளாதாரத்தை பற்றிய ஒரு அறிவியல் என்று வரையறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தனி மனிதன் தன் லாபத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புவதற்காக கருதப்படுகிறது. அவரை பொறுத்தவரை அதாவது ஸ்மித் பொறுத்தவரை தனி மனித லாபத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புவதாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது. செல்வம் வந்து எப்படி வருது, ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது. அப்புறம் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆர்வத்தால் தூண்டப்படுவதாக ஸ்மித் கூறுகிறார். அவர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த நன்மைக்காக. அப்போ நம்ம எழுதும் போதெல்லாம் இது மாதிரி எழுதிக்கலாம், ஒவ்வொரு நன்மைக்காக அப்படின்னு போடலாம். இதை எதற்காக அவர்கள் இப்படி செய்கிறாங்கன்னும் போது தனது சொந்த நன்மைக்காக இது மாதிரிலாம் எழுதிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், படிக்கவும் நல்லாயிருக்கும், திருத்தத்துக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாத உற்பத்தி நலவை அதிகரிக்க வேலை பகுப்பு முறையை கொண்டு வந்திருக்காரு. அடுத்த பாயிண்டாக நம்ம இதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்திலும் நிறுவனங்களும் கடுமையான போட்டியின் காரணமாக, அடுத்தது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க, கடுமையான போட்டியின் காரணமாக சிறந்த பொருட்கள் கிடைக்கின்றன. நல்ல குவாலிட்டியான பொருட்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆற்றல் வந்து அதிகமாக தராங்க, ஈடுபாடோடு செயல்படுறாங்க அப்படின்னும் போது குறைந்த விலையில் பண்டங்கள் நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். திறனாய்வுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஈஸியாக தாங்க, 4 பாயிண்ட் தாங்க. ஸ்மித்தை பொறுத்தவரை பொருளியல் என்பது செல்வத்தை திரட்டுதல், ஒரு நிமிஷங்க, செல்வத்தை திரட்டுதல், செல்வத்தை செலவிடுதல் ஆகியவை சார்ந்த நடவடிக்கைகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பொருட்சார் செல்வம் என்று மட்டுமே கருதப்படுகிறது. அதுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுறாங்க. ஆகவே செல்வமே இன்றியமையாததாக கருதப்படுகிறது. இதுவரையுமே கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் மதம் மற்றும் ஆன்மீகம் மதிப்பீடுகளுக்கு மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் ஸ்மித் வந்து இந்த வரையறைகளை வழங்கியுள்ளார். இதுவரை எழுதினாலே போதுங்க. ஓகேங்களா? ஷார்ட்டாக முடிச்சிடணும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.